இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோவில் உரம் எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏடு கட்டுறாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து அக்கி எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் இந்த உரம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை வந்து அழுகுது அப்படின்னா, ஆனால் காது வலி, இல்லைனா கழுத்தில் ஏதாச்சும் வலி இருக்கலாம், இல்லைனா வயிற்று வலி இருக்கலாம். ஸோ அதனால் அழுதுகிட்டே இருக்கும். அதுக்காக அந்த குழந்தைய வந்து துணியில் வச்சு நம்ம இங்கேயும் அங்கேயும் ஆட்டுறது, தலைகீழ சுற்றுறது, அந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ். அதுவும் இல்லாத அதனால் குழந்தைகளுக்கு வந்து உள்ள ஏதாச்சும் இன்ட்ராக்ரேனியல் ப்ளீடிங் ஆகலாம், இல்லைனா எலும்பு ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி ஏடு கட்டுறது வந்து அந்த காலத்துல இருந்து காமனாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கும், ஒரு நலங்கின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடு கட்டுவாங்க. ஸோ அது பெரிய சயின்டிஃபிக்கலாக வந்து பெரிய யூஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு சப்போர்ட் அவ்வளோதான். அதே மாதிரி வந்து அக்கி எழுதுனதும்பாங்க, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், இம்பெட்டிகோன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த மண்ணெல்லாம் கலந்து அது மேலே பூசுறது, முதுகுல இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நல்ல ஒரு மெடிக்கல் கேர் வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ.